Hi friends, வணக்கம். வெல்கம் டு தனாஸ் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துருங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்டான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன். ஸோ என்னோட ஜுவல்லரியெல்லாம் நீங்கள் இன்னைக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதுதான். ஏன்னா இப்போ ஜுவல்லரி கலெக்ஷன் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜுவல்லரி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது அழகான என்னது அழகான நெக்லஸ். அழகான நெக்லஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு. நெக்லஸ் ஆரம் வரும். இது நெக்லஸ். ஓகேங்களா? இது ஆரம் தெரியுதா? இதோட இதே பார்த்தீங்கன்னா டாலர் அப்படியே செமையா இருக்கும். நீங்க போட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். நான் நிறைய ஃபங்க்ஷன் போட்டு போயிருக்கேன், சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் திருச்சியில வாங்கினேன்ப்பா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே முல்ல அரும்பு மாலைன்னு சொல்றது தெரியுதா நல்லா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி அரும்பா இருக்குமோ, ஸோ அதே மாதிரி இந்த செட்டு இருக்கும். இது ரொம்ப ஃபேவரட்டான செட்டு எனக்கு. எப்போ எங்கே போனாலும் இதை தான் எடுத்து அப்படியே வேர் பண்ணிட்டு போவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் போட்டாலே போதும். நீங்கள் நெக்லஸ் போட்டு ஆரம் போடணுங்கிறது கிடையாது, ஒரு ஆரம் போட்டாலே இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது நம்ம சும்மா வச்சு கட்டுறேன். நீங்கள் கொக்கியில் போட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வரும், நல்லா செமையா இருக்கும். இதோட ஒரு செட்டு. இதுக்கு நெக்லஸ் 2 பீஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின செட்டுன்னா இதுதான் சொல்லுவேன். சொல்லு என் பூர்விதா இன்னைக்கு வீடியோ பண்ணலாம் வாமான்னு சொல்லிச்சு. நான் சரி பூர்வி விளாக் தான் போட முடியும், அதுங்கிறதுனால ஜுவல்லரி கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு போட்டலான்ட்டு போட்டேன். இங்கே பாருங்க, இது 2 பீஸ் செட்டு தான். ஆரம் நெக்லஸ் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா டாலர் செம்ம க்யூட்டாக இருக்கும். இதில் நடுப்புற பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன அரும்பு மாதிரி போட்டு அப்படியே 4 கோலம் போட்டால் எப்படி இருக்கும், பூக்கோலம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இது வேர் பண்ணிட்டு போகலாம். இது ஆரம், இது நெக்லஸ் 2 பீஸ் செட்டு. இதுமே பாருங்க, இந்த டாலருக்காகவே இந்த செயின் வாங்கினேன், இந்த செட்டு. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். ஆனால் மஞ்சளாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிம்கா. ஜிமிக்கி கம்மல். இந்த ஜிமிக்கி கம்மல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க காட்டுறேன், போட்டு பார்க்குறேன். அழகா ஐயோ உக்காரு, போட்டு பார்க்குறேன். உனக்கு போடுற வயசே கிடக்குது, இன்னும் விதமா தோடெல்லாம் போடுவேன். இங்கே பாரு, அழகா இருக்கு, பூர்விக்கு கியூட்டா இருக்கா, ஜிக்குன்னு ஆடுது. இது சூப்பரான ஜிம்கா. இதுல லக்ஷ்மி இருக்கும், மேல கீழே நல்லா பெருசா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச பாத்தீங்களா, அந்த செட்டுக்கு இது வேர் பண்ணிட்டு போனா செம்மையா இருக்கும். ஆனா அதுக்கு இது பேர் பண்ண அதுக்கு கொடுக்கல, இது தனியா நம்ம வாங்கினது. இது பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோட நெக் பீஸ் தான். இதோட நெக் பீஸ் நம்மள லக்ஷ்மி டாலர் வச்சது, காயின் மாதிரி வரும். அப்படியே ஜோக்கர்ல கழுத்துல இருக்கும், அழகா இருக்கும். ஜோக்கர் தான், செம்மையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நவுறு பாப்பா, காட்ட விடுறியா? லக்ஷ்மி டாலர் வரும், ரெட்டு கிரீன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. இங்க காயின்ல காயின்குள்ள லக்ஷ்மி இருக்கும். ஓகேங்களா? யூனிக்காக தான் நான் எதுவுமே செலக்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு ட்ரெஸ் அழகழகாக பண்ணாலும் அதுக்கு மேட்சாக நம்ம ஜுவல்லரி போட்டால் தான்
சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரெண்டிங்காக போகிறது யூனிக்காக இருக்கிறது தான் நான் செலக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? அது ஜிம்கா, அது வந்து கடையில் திருச்சியில் வாங்கினது தான். அதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று முகப்பு செயின். முகப்பு செயின் வந்து தாலி கொடி பாருங்க, மயில் டிசைன் போட்டு நல்லா தெரியுதா? மயில் போட்டு அதில் ஒயிட்டு பிங்க்கு அழகா இருக்கும். இதை போட்டோம்னா செமையா இருக்கும். தாலி கொடி தான் அந்த கொடி. இதுலயே வந்து நம்மளுக்கு முகப்பு செயின் வச்சு வச்சிருப்பாங்க. இது நம்மளுக்கு வந்து செம லுக்கு கொடுக்கும். இது நம்ம போட்டுட்டு வந்து நார்மலான இருக்கும். இது வந்து மயில் டிசைன்ல செமையா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செயின் ஒண்ணு தெரியுதுங்களா? இந்த செயின் வந்து இந்த மாடல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது வேற மாடல், இது வேற மாடல். நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். வளையல் பார்க்கணும்னா எப்படி அழகான வளையல் 4 பீஸ். சூப்பரா இருக்கும் வளையல் 4 பீஸ். இந்த செட்டு இது நம்ம எல்லாத்தோட சேர்த்து இதையும் மேட்ச் பண்ணிட்டு போகலாம். ஜிம்கா ஜிம்கா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அழகான வளையல். இந்த வளையல் வந்து என்னோட ஃபேவரட் சொல்லுவேன். எங்க போனாலும் வந்து நான் இதை எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி இந்த வளையல் வந்து சூப்பரா இருக்கும். இது மாதிரி யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கவுசியத்தெல்லாம் இது மாதிரி வச்சிருக்கல, அது வேற மாதிரி வச்சிருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்னு பார்க்க போறது கியூட்டான, எல்லாமே சூப்பரா இருக்கு. புரிய உனக்கு பெரிய ஜிம்காவா? இந்தாண்டவா, இந்தாண்ட வந்துரு. சரி காமிச்சிட்டியா? இந்தாண்டவா. அழகா இருக்கு. ஐயோ காது இழுத்துட்டு வந்துடும். பெரிய பிள்ளை ஏற்பாடுதான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து செம்மையா செஞ்சிருப்பாங்க பாருங்க. அழகா இருக்கும். வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நம்ம ரிசப்ஷனுக்கு பொன்னளப்புக்கு நைட்ல எல்லாம் போடும்போது நல்லா இருக்கும். நல்லா ஏடி ஸ்டோன் வந்து நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு காட்டும். இதுக்கு பேர் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இயரிங். இந்த இயரிங் வந்து செமையா இருக்கும் பாத்தீங்கன்னா. இதுலயே லட்சுமி வந்து நடுப்புற வச்சிருப்பாங்க. ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் கொடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால் வச்சிருப்பாங்க. இது வந்து செமையா இருக்கும். முட்டை முட்டையா போட்டிருப்பாங்களா அங்க பாருங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது பூர்வி. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. ஜிம்கா பாருங்க. அது வந்து இயரிங் கலெக்ஷன். ஸோ அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாப்பா. சரி போதும், நல்லா தான் இருக்கும். உனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டாவது காமிச்சல்ல அந்த செட்டோட இயரிங் வந்து செம்மையா இருக்கும். இந்த ஒரு இயரிங் போட்டாவே இருக்கா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரிஷாவை பாருங்க எப்படி இருக்குன்னு. அது பண்ற வேலை. ஜும்கு ஜும்கா ஜும்கு ஜும்காவா. என்னோட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் கோல்டு தான்.